Hello, good morning. My name is G. Murugan. My channel name is Murugan Lecturer. So, எல்லாரும் லைக் பண்ணுங்க and share பண்ணுங்க. Murugan Lecturer. So, இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா லாஸ்டா JEE ல கேட்ட क्वेश्चन இப்ப previous recently. So, each resistance are R. ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கு? R resistance. வோல்டேஜ் V0 வோல்டேஜ் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல கரண்ட் எவ்வளவு வேல்யூ போகும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஈச் ரெசிஸ்டன்ஸ் ஆர் சொல்லிட்டாங்க. ஓகேவா? இங்கேருந்து வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த சர்க்யூட் என்ன பண்ணணும்? நம்ம சிம்பிளை பண்ணணும். ஓகேவா? சிம்பிளை பண்ணுறது சிமெட்ரிக்கல் மெத்தட் ஆர் வீட்ஸ்டோன் பேலன்ஸ் சர்க்யூட் மெத்தட் யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறோம், சிம்பிளை பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து கரண்ட் இங்கே வருதுன்னா கரண்ட் V0 வருது. V0 இங்கே வந்து வர கரண்ட் என்ன பண்ணலாம்? I0 எடுத்துக்கலாம். क्वेश्चन I0 ஆன்சர் கேட்கல, ஐயோட வேல்யூ கேட்குறாங்க. இந்த ரெசிஸ்டர் வழியா எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்றோம்? இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரெசிஸ்டர், இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. ஓகேவா? இங்க ஒரு ரெசிஸ்டர், இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. அப்போ P/Q = R/S இருந்தா இந்த நடுவில் இருக்கிறது ஆம்ஸ்ல என்ன போகுது? கரண்ட் போகாது. ஓகேவா? அதுதான் வீட்ஸ்டோன் பேலன்ஸ்டு சர்க்யூட். அப்போ R/R / R/R = 1. அப்போ இது வழியா என்ன போகாது? கரண்ட் போகாது. அப்போ இந்த ரெசிஸ்டர்ஸ் என்ன பண்றோம்? எலிமினேட் பண்ணிடுறோம். அதே மாதிரி இங்க கரண்ட் வந்துட்டு இருக்கு, இங்க கரண்ட் உள்ள வருது. ஓகேவா? இங்க வரும்போது இந்த ஜோன்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இடத்துல இங்க இந்த ரெசிஸ்டர் பை திஸ் ரெசிஸ்டர் R/R = R/R. அப்ப பேலன்ஸ்டு. அப்ப பேலன்ஸ்டு என்ன பண்ணது? இது வழியா. ஓகேவா? இந்த ரெசிஸ்டர் இது ரெண்டும். ஓகேவா? அப்ப இது வழியா கரண்ட் போகாது. கரண்ட் இது வழியா வந்து இன்புட், கரண்ட் ரெண்டா பிரியுது. அப்ப இங்க P/Q = R/S வீட்ஸ்டோன் பேலன்ஸ் சர்க்யூட். ஸோ P/Q = R/S இருந்தா கால்வனோமீட்டர் வழியா இன் பிட்வீன் இருக்கலாம்னு சொல்லி கரண்ட் போகாது. அப்ப இது ஒரு P, இது Q, இது RS இருந்துச்சுன்னா P/Q = R/S. அப்ப இது வழியா என்ன போகாது? கரண்ட் போகாது. அப்ப இந்த ரெசிஸ்டர் என்ன பண்றோம்? எலிமினேட் பண்ணிடுறோம், தூக்கிடுறோம். அப்ப இந்த ரெசிஸ்டரை தூக்கிட்டோம்னா நம்ம சர்க்யூட் இப்ப சிம்பிளை பண்ணிடலாம். அப்ப சர்க்யூட்டை சிம்பிளை பண்ணோம்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டர் விட்டுட்டு போடுறோம். ஓகேவா? அப்ப இங்க வந்து வோல்டேஜ் பேட்டரி, வோல்டேஜ் வந்து இங்க வருது, சர்க்யூட் கரண்ட் இங்க இருந்து என்ன பண்ணுது? ரெண்டு ரெசிஸ்டர் மட்டும் போகுது. ஓகேவா? அப்ப இது வந்து ஒரு ரெசிஸ்டர். ஓகேவா? அப்ப இது வந்து ஒரு ரெசிஸ்டர். ஓகேங்களா? அப்ப இங்க வந்து ரெசிஸ்டர் இங்க போகுது, இந்த இடத்துல வருது, இங்க வருது. ஓகேவா? அப்ப இங்க ஒரு ஜாயிண்ட். இப்ப இந்த ஜாயிண்ட் வந்து ரெசிஸ்டர் போறதுல இந்த ரெசிஸ்டர் தான் நம்ம என்ன பண்றோம்? எலிமினேட் பண்ணிட்டோம். அடுத்த ஒரு ரெசிஸ்டர் R, இது ஒரு R. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க இருக்கிறதுல இங்க இருந்து ஒரு ரெசிஸ்டர் போது R, மறுபடியும் இங்க வந்துருது, இது எலிமினேட் ஆயிடுது. ஓகேங்களா? அப்ப இது ஒரு R, இங்க வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த ஜாயின் பண்ணதுல இருந்து இந்த ரெசிஸ்டர் கீழே போற ரெசிஸ்டர் எலிமினேட் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்ப இது ஒரு R. ஓகேங்களா? R இங்க ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அப்ப இது வந்து கரண்ட் இங்க வந்தது. ஓகேவா? அப்ப இதுல இருந்து ஒரு R, இதுல இருந்து ஒரு R, இந்த R இந்த R. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. R போட்டாச்சு. அப்ப இதுல இருந்து போறது இதுல இருந்து எலிமினேட் பண்ணிட்டோம். அப்ப கரண்ட் வர கரண்ட் என்ன பண்ணுது? இங்க I0 கரண்ட் வருது. ஓகேவா? I0 கரண்ட் வந்து இங்க ஒரு தான் பிரியுது. அடுத்தது இந்த இருந்து கீழே ஒரு R. ஓகேவா? இந்த ஒரு R. ஓகேவா? இந்த Rல இருந்தா என்ன பண்றது? இங்க இருந்து ரெண்டு கரண்டா பிரியுது. சோ இது ஒரு R, இது ஒரு R. இங்க போறது என்னது? I கரண்ட். இந்த கரண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதை நாம வச்சுக்குவோம். அப்ப இங்க இருந்து இங்க போகுது R. அப்ப இதுல இருந்து வர கரண்ட் தான் என்ன பண்றோம்? நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா? எடுத்துட்ட பிறகு இது என்ன? இங்க எலிமினேட் ஆயிடுச்சு. இந்த கரண்ட் இங்க வர கரண்ட் எலிமினேட் ஆயிடுச்சு. அந்த ரெசிஸ்டர் எடுத்தாச்சு. அப்ப இது ஒரு R. ஓகேங்களா? அப்ப இங்க இருந்து கரண்ட்ல இருந்து என்ன பண்றோம்? இதுல இருந்து ஒரு R வருது, ரெசிஸ்டர். அப்ப இங்க ஜாயின் பண்ணிருப்போம். இது ஒரு R. இந்த எலிமினேட் என்ன பண்றது? நடுவில் ஜாயின் பண்றது, இந்த R எடுத்தாச்சு. ஓகேவா? இங்க வருது, இந்த R என்ன பண்ணிட்டோம்? எடுத்துட்டோம். அப்ப இன்னொரு R, இது மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்காங்க. இப்போ இந்த ரெசிஸ்டரும் இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணிட்டோம்? எலிமினேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அந்த ரெண்டு ரெசிஸ்டர் எலிமினேட் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு சிம்பிளிஃபைடு சர்க்யூட், அடுத்து சிம்பிளிஃபைடு சர்க்யூட் இப்படி வருது. நம்ம இங்க இருக்கிற கரண்ட் தான் என்ன பண்ணோம்? கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அப்ப இது என்ன ஆயிடுச்சு? இது எலிமினேட் ஆயிடுச்சு. இங்க இருக்கிற ரெசிஸ்டர், இந்த ரெசிஸ்டரும் எலிமினேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப இதுல இருந்து என்ன பண்றோம்? கரண்ட் இங்க ரெண்டு கரண்டா பிரியுது. அப்ப இதனுடைய ரெசிஸ்டர், இது ரெசிஸ்டர். இப்போ டோட்டல் கரண்ட் I0 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கணும். டோட்டல் கரண்ட் I0. அப்ப ரெசிஸ்டர் சிம்பிளை பண்ணணும் அடுத்தது. ஓகேவா? அப்ப இது பேட்டரி இருந்து இங்க கரண்ட் பிரியுது. ஓகேவா? இங்க இந்த I0 கரண்ட் இங்க வருது. இங்க இருந்து ரெண்டு கரண்டா பிரியுது. இந்த கரண்டா பிரியுது. இங்க ரெசிஸ்டர்,
இதை பிரிச்சு என்ன இருக்கு நம்மளுக்கு, இது ஆர் பிளஸ் ஆர் என்ன சர்க்கியூட்டு, சீரிஸ் சர்க்கியூட். ஓகேவா, அப்போ ஆர் ஆர் என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். அப்போ 2R. அதே மாதிரி இங்க இருக்கிறது சீரிஸ் சர்க்கியூட், அப்போ கூட்டிக்கணும் 2R. ஓகேங்களா, அப்போ இது கொடுத்துட்டோம். இங்கே கரண்ட் நெகட்டிவ் கரண்ட், இதுல இருந்து என்ன பண்ணுறோம், நெகட்டிவ்ல இருந்து இங்க ஒரு ஆர் வருது. ஓகேவா, இங்க இருந்து 2 கரண்டா பிரியுது. இந்த 2 கரண்டா பிரியுறதுல இது ஆர் பிளஸ் ஆர் என்னாச்சு, சீரிஸ் சர்க்கியூட் 2R. இந்த ஆர் பிளஸ் ஆர் இது என்னாச்சு, சீரிஸ் சர்க்கியூட் 2R. ஓகேவா, ரெண்டும் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த சர்க்கியூட்டோட ஜாயின் பண்ணிடுச்சு. ஓகேவா, அப்போ இந்த 2R இங்க வர கரண்ட் தான் நமக்கு வேணும். அப்போ இது வரது I1 வச்சுக்கலாம், இங்க பிரிஞ்சு போற கரண்ட் I2 வச்சுக்கலாம், இங்க வர கரண்ட் I3 வச்சுக்கலாம். இது வந்து I4, தட் இஸ் I வேல்யூ. I4 தான் நம்ம கண்டுபிடிக்கிற I4 வேல்யூ நாம வச்சுக்கிறோம். ஓகேவா, அப்ப இது என்ன பண்றோம், அடுத்து சிம்பிளை பண்ணணும். நமக்கு வோல்ட் பேட்டரி. ஓகேவா, I0 கரண்ட் போயிட்டு இருக்கு. ஓகேவா, அப்ப 2R. ஓகேவா, each resistors are same resistors are connected in parallel. ஓகேவா, parallel. N resistors are connected in parallel. Equal resistance the formula R equivalent equal to R by N. அப்ப R by N னா total resistance 2R. எத்தனை ரெசிஸ்டர் parallel இருக்கு, 2 ரெசிஸ்டர். அப்ப 2R by 2 that is equal to என்ன formula R. அப்ப அப்படி போட்டாலும் சரி, இந்த 2 ரெசிஸ்டர் சரி மல்டிப்ளை பண்ணா அர்த்தம் R equivalent equal to R1 into R2 by R1 plus R2. ஓகேவா, அப்ப 2R into 2R by 2R plus 2R என்னது 4R. அப்போ 4R அடிச்சா நம்மளுக்கு என்ன இருக்கும், R தான் கிடைக்கும். அப்போ இந்த சர்க்யூட்டை சிம்பிளை பண்ணா நம்மளுக்கு என்னது, R ரெசிஸ்டர். ஓகேவா, அப்போ இங்க இருக்கிறது R ரெசிஸ்டர்னு போட்டுக்கிறோம். ஓகேவா, அப்போ இது வழியா போச்சு, நம்மளுக்கு இது வழியா கரண்ட் தான் வேணும். அப்போ இங்க இருக்கிறது ரெசிஸ்டர், R ரெசிஸ்டர். இந்த 2R சிம்பிளை பண்ணா இது ஒரு R ரெசிஸ்டர், இங்க ஒரு R ரெசிஸ்டர். ஓகேங்களா, அப்ப R ரெசிஸ்டர் இதை சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இப்போ அடுத்தது பேட்டரி V0 ல இருந்து இங்க கரண்ட் I0 கரண்ட் வருது. இங்க போறது கரண்ட் R ரெசிஸ்டர் வழியா போயிட்டு இருக்கு. இங்க ரெசிஸ்டர் இது R பிளஸ் R என்ன ஆகுறது, சீரிஸ்ல இருக்கு. அப்ப சீரிஸ்ல இருந்து என்ன பண்ணணும், இது மூணும் கூட்டிக்கணும். அப்ப கூட்டிக்கணும் நம்மளுக்கு என்ன இருக்கு, 3R கிடைச்சிருது. ஓகேவா, இப்போ R பிளஸ் 3R. ஓகேவா, இது ஈக்குவல் ரெசிஸ்டர் போட்டா நம்மளுக்கு என்ன வரும், R equivalent equal to R1 into R2 by R1 plus R2. அப்போ R into 3R by R plus 3R என்னது 4R. அப்போ R ஒரு R இருக்குன்னு சொன்னா 3R by 4. அப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர்ஸ் எவ்வளவு கிடைக்குது, 3R by 4. ஓகேவா, இங்க வர கரண்ட் I0 V0. அப்போ நம்ம சுருக்கணும்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், I0 equal to என்ன ஃபார்முலா, V0 by R equivalent. I equal to V by R. அப்போ I0 equal to V0 by R equivalent. V0 by R equivalent எவ்வளவு, 3R by 4. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு, 4 by 3R V0 கிடைச்சிருக்கு. ஓகேவா, 4 by 3R V0 எதனுடைய வேல்யூ, I0 உடைய வேல்யூ. இப்போ நம்மளுக்கு I வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ I வேல்யூ கண்டுபிடிக்கணும். I வேல்யூ எடுத்த I4. ஓகேவா, அங்க I4 பிடிச்சிருக்கோமா, இந்த இடத்துல இருக்கிற கரண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஆயிடும், இங்க வர கரண்ட் பாத்தீங்கன்னா இங்க வர கரண்ட் எங்க இருக்கு, இந்த இடத்துல பிரிக்கிறோம். I உடைய வேல்யூ இங்க I1 உடைய வேல்யூ வேணும். ஓகேவா, இப்போ இங்க I1 உடைய வேல்யூ இங்க வர வேல்யூ ரெண்டா பிரிக்கிறத வச்சுக்குவோம். ஓகேவா, I0 ல இருந்து இங்க ஒரு கரண்ட், இங்க I2 கரண்ட். அப்ப I2 கரண்ட் கண்டுபிடிக்கிறத வச்சுக்கோம். இது ஃபுல்லா என்னது I2. அப்ப I2 ஈக்குவல் டு I0 இன்டு டோட்டல் கரண்ட் இன்டு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் என்னது, இது வழியா போறதா கண்டுபிடிக்கிறோம் I2. அப்ப ஆப்போசிட் என்னது, இதுக்கு 3R ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் R. ஓகேவா, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R plus 3R. ஓகேவா, அப்ப I0 into R by 4R கிடைச்சிடும். RR கேன்சல் ஆகுது, I0 by 4. I2 டி வேல்யூ கண்டுபிடிச்சோம். வேல்யூ I2 டி வேல்யூ. ஓகேவா, அப்ப I2 டி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு branch current equal to total current into opposite resistance by total resistance in this loop. அது ஃபார்முலா. அப்ப நம்ம என்ன பண்றோம், கரண்ட் அந்த லூப்பில் இருக்கிற ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் R வேல்யூ போட்டுக்கிறோம் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R + 3R. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, அந்த கரண்ட்டு கண்டுபிடிச்சிடறோம். இப்போ கரண்ட்டு கண்டுபிடிச்சிருந்து இந்த பிரான்ச்சுக்கான கரண்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் கரண்ட் வந்து I0லேருந்து வர கரண்ட் அங்கே I0 by 4. I0 by 4லேருந்து இங்கே வர 2R ரெசிஸ்டர் வழியாக பிரிக்கணும். அப்போ 2R ஈக்குவல் ரெசிஸ்டர்னால I0 by 4 டிவைடட் பை 2. அப்போ நம்மளுக்கு இந்த I கரண்ட்டுன்றது அவங்க கொடுத்துருக்கிற கரண்ட்டு I0 by 8.
I0 by 4 by 2, I0 by 8. அப்போ 1 by 8 into I0 வேல்யூ போட்டுக்கிறோம். ஓகேவா? அப்போ I0 வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அந்த I0 வேல்யூ அங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது I0 by 1 by 8 into 4 V0 by 3R. அப்போ 4க்கும் 8க்கு அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு V0 by 3R அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம வீட்ஸ்டோன் பிரிட்ஜு ஆர் சிமெட்ரிக்கல் மெத்தடை போட்டு டெலீட் பண்ணிடணும். ஓகேவா? எந்த பிரான்ச் வழியாக கரண்ட்டு போதோ அதை டெலீட் பண்ணிட்டு சிம்ப்ளை பண்ணால் தான் ஆன்சர் கிடைக்கும் கரெக்டாக. இல்லைனா வெவ்வேறு ஆன்சர் கிடைக்கும். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ ஈஸியாக புரியுதா இந்த கரண்ட்டு கால்குலேஷன் பண்ணுறது? ஸோ நீட் எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ அந்த 2 கரண்ட்டும் கால்வனோமீட்டர் வழியாக அந்த கால்வனோமீட்டர் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அது வழியாக கரண்ட்டு போகாது. P/Q = R/S. அந்த 2 ரெசிஸ்டர்ஸ் வந்து எலிமினேட் பண்ணிடுறோம், டெலீட் பண்ணிடுறோம், நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ நெக்லெக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.